நான் உங்கள் TKL டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 5 நிமிடம் மட்டும் இந்த ஒரு எளிமையான ஒரே ஒரு பயிற்சியை நீங்கள் செய்து வந்தால், அதாவது உங்களுடைய தொப்பையை குறைப்பதற்கும் அடிவயிறை குறைப்பதற்கும் மேல்வயிறை குறைப்பதற்கும் மற்றும் உங்களுடைய பின்பக்க சதை மற்றும் தொடைகளுக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை திறக்கக்கூடிய ஒரே ஒரு எளிமையான ஒரு யோகா பற்றி தான் பார்ப்போம். நம்ம இந்த பயிற்சியை பற்றி தான் பார்ப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த பயிற்சியை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு யோகா, அதாவது ஒரு விரிப்பின் மேல் அமர்ந்து கொள்ளுங்கள். விரிப்பில் அமர்ந்துட்டு உங்களுடைய முடிஞ்சால் நீங்கள் பத்மாசனத்தில் போடணும். நீங்கள் ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி பத்மாசனம் நீங்கள் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்ல கால்களை நல்லா ஒரு தலையில் படுற மாதிரி நீங்கள் நல்லா ஒரு உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். உறுதியாக வைத்துட்டு அப்படியே இந்த பத்மாசனத்துலேருந்து அப்படியே படுத்துக்குங்க. நல்லா ஃபஸ்ட்டு படுத்துக்குங்க. உங்கள் முதுகு, உங்களுடைய பின்பாகம் எல்லாம் நல்லா தரையில் நன்றாக அழுத்தியபடி இருக்கட்டும். ஸோ நல்லா நேராக படுத்துக்குங்க. ஸோ படுத்துட்டு நீங்கள் இந்த கைகளை எடுத்து மார்புக்கு நேராக வணங்கிய நிலையில் வைத்து அப்படியே இந்த கைகளை மேலே தூக்கி இந்த மாதிரி வைங்க. ஸோ இந்த நிலையில் உங்களுக்கு நல்ல, அதாவது இந்த அடிவயிறு, மேல்வயிறு மற்றும் உங்களுடைய தொடை, உங்களுடைய பின்பக்க அந்த சதை எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்குது. இதில் நல்லா இழுக்கப்படுகிறது. நல்லா இப்படி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் ஒரு 5 நிமிடம் இருக்கலாம். இதில் முடியாதவங்க, அதாவது ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் இதில் 5 நிமிடம் இருக்க முடியாது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு நிமிடமாக அப்படியே கூட்டிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு 1 நிமிடம் இருங்க, அப்புறம் 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 4 மினிட்ஸ், 5 மினிட்ஸ். கடைசியாக நீங்கள் 5 மினிட்ஸ் மட்டும் இந்த ஒரு போஸ்டரில் நீங்கள் இருக்கலாம். ஸோ ரிலாக்ஸ், மெதுவாக கால்களை எப்படி விட்டுருங்க. இதுலேயே நீங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த பத்மாசனம் போட முடியாதவங்க என்ன செய்யலாம்? சிலருக்கு பத்மாசனம் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த கால்களை இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கால்களை இந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி உங்கள் கைகளை எடுத்து வணங்கிய நிலையில் வைத்து மேலே தலைக்கு மேலே கைகளை முழுவதுமாக வைத்துக் கொள்ளலாம். இந்த கைகளை இந்த நிலைமையில வைக்கிறதும் வைக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இப்படி திருப்பி இந்த மாதிரி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். உள்ளங்கை தரையோடு தொட்ட மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப சுலபமாக இருக்கும். அதாவது இந்த பத்மாசனம் போட முடியாதவர்களுக்கு மட்டும். ஸோ அதே டைமிங்ஸ் உங்களுக்கு சேம் டைமிங்ஸ் 5 மினிட்ஸ் இருக்கலாம். முதல்ல நீங்கள் 1 மினிட், 2 மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த போஸ்டரில் இருக்கலாம். ஸோ இது ரிலாக்ஸ். கால்களை, கைகளை சற்று விரித்து வைத்துக்கொண்டு ஒரு ஆழ்ந்த மூச்சினை எடுத்து விடுங்கள். டேக் a deep breath, inhale and exhale. நல்லா ஓய்வு எடுத்துக்கொண்டு ஒரு புறம் சரித்து ஊன்றி கைகளை ஊன்றி அப்படி எந்திரிங்க. ஸோ இந்த பயிற்சியை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது இந்த அடி வயிற்றுக்கும் மற்றும் நம்மளுடைய பிட்டத்திற்கும் தொடைகளுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை தரக்கூடியது. தொப்பை இருந்தால் இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சீங்கன்னா தொப்பை கூடிய சீக்கிரமே, அதாவது ஒரு 1 மந்த் டைம்லேயே உங்களுக்கு இந்த இன்ச்சஸ் நல்ல டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது உங்களை சேர்ந்தவர்களுக்கும் பயனாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் TK.